ஹலோ மை டியர் டிஜி வாரியர்ஸ், நம்ம சேனல்ல இப்போதாங்க ரீசெண்டாக ரெட் டெட் ரிடெம்ப்ஷன் 2 கேமை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தோம். அண்ட் அந்த கேம் முடிச்சதுக்கு அப்புறமா என்ன கேம் விளையாடலாம் அப்படின்ற மாதிரி கம்யூனிட்டி போஸ்ட்ல உங்க எல்லாருக்கிட்டுமே கேட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் ரெட் டெட் ரிடெம்ப்ஷன் 1 கேமை போஸ்ட் பண்ணு ப்ரோ, அப்பதான் இந்த ரெட் டெட் யூனிவர்ஸோடைய கம்ப்ளீட் ஸ்டோரியா இருக்கே முடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேனல்ல இப்போ ரெட் டெட் ரிடெம்ப்ஷன் 1 கேமை ப்ளே பண்ண போறோம். அண்ட் இந்த கேமுக்கும் எனக்கு ரெட் டெட் ரிடெம்ப்ஷன் 2 கேமுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்தீங்களோ அந்த அளவுக்கு கொடுத்தீங்களா, இல்ல அதுக்கு மேலேயும் கொடுத்தீங்கன்னா கூட நல்லா இருக்கும். ஸோ வாங்க மக்களே கேமுக்குள்ள போகலாம். அண்ட் இது வந்து என்னுடைய முதல் பிளே த்ரூ ரெட் டெட் ரிடெம்ப்ஷன் 1. நான் இதுக்கு முன்னாடி PS3ல 2010 ஒரு வாட்டி விளையாண்டுருக்கேன், பட் ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா சுத்தமாக ஞாபகமே இல்லை ஸ்டோரி எனக்கு. ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் பிளே த்ரூ மக்களே. 3 ஆப்ஷனில் நம்ம நார்மலே சூஸ் பண்ணலாம் மக்களே, ஏன்னா ஸ்டோரி மட்டும் தானே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி முடிக்க போகிறோம். அண்ட் எக்ஸோடஸ் இன் அமெரிக்கா அப்படின்ற மாதிரி காட்டுது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெட் டெட் ரிடெம்ப்ஷன் 2ல எந்த அளவுக்கு கமெண்ட்ரியை வந்து மினிமமாக வச்சு விளையாண்டோமோ அதே மாதிரியே இந்த கேமும் நான் முடிக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன். அங்கங்கே கொஞ்சம் தொணன்னு பேசுகிற மாதிரி இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் மேக்ஸிமம் கமெண்ட்ரி லெஸ்ஸாக வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன். அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேமை வந்து நிண்டெண்டோ ஸ்விட்ச் எமுலேட்டரில் தாங்க நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ அங்கங்கே கிராஃபிக்கல் கிளிச்சஸ் இல்லைனா ஃப்ரேம் ட்ராப்ஸ் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் மேக்ஸிமம் டியூன் பண்ணி தான் வச்சுருக்கேன், அதையும் மீறி இருக்கும். ஏன்னா எனக்கு தெரியல, பார்ப்போம் ஃபஸ்ட் எபிசோடு எப்படி போதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செகண்ட் எபிசோடு எல்லாமே டியூன் பண்ணி வச்சுக்கலாம். வில் வில்லியம்சன் கேங். ஆமாம், என்ன சொல்கிறான் பார்த்தீங்களா நியூஸ் பேப்பர் பையன். அண்ட் 2 பேர் பார்த்தீங்கன்னா ஜான் மார்ஸ்டனை கூப்பிட்டு வராங்க. எனக்கு தெரிஞ்ச பிங்கர்டன்ஸாக இருப்பானுங்கன்னு நினைக்கிறேங்க. நீங்கள் ரெட் டெட் ரிடெம்ப்ஷன் 2 உடைய கடைசி கிரெடிட்ஸை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து இந்த 2 பேர் நோட்டம் விட்டுருப்பானுங்க ஜான் மார்ஸ்டனுடைய வீட்டை. எனக்கு தெரிஞ்சு அவங்கள தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மேபி ரெட் டெட் ரிடெம்ப்ஷன் 2 ஈவெண்ட்ஸ்க்கு அப்புறமா ஜான் மார்ஸ்டனை வந்து பிடிச்சிருக்கலாம். அண்ட் பிளாக் வாட்டருக்கு எது கூப்பிட்டு வராங்க அப்படின்றது எனக்கு தெரியல, நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸ்டோரி ப்ராக்ரஸ் ஆக நம்மளுக்கே தெரியும். இந்த கேம் தான் பார்த்தீங்கன்னா ரெட் டெட் ரிடெம்ப்ஷன் 2 கேமுடைய சீக்வல். இது வந்து ப்ரீக்வல் கிடையாது. ஸோ ரெட் டெட் ரிடெம்ப்ஷன் 2 ஈவெண்ட்ஸ்க்கு அப்புறமா என்ன நடக்குது அப்படின்றது தான் ஸ்டோரி. பிளாக் வாட்டர் ஸ்டேஷனுக்கு வரானுங்க. என்னன்னு தெரியல, எதுவுமே பேசிக்க மாட்டேன்றானுங்க. பட் ஜான் மட்டும் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் ஏறி போகிறான். என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தானுங்க, எதை மிரட்டி கூப்பிட்டு வந்தானுங்க அப்படின்றது நம்மளுக்கு இது வரைக்கும் தெரியல. ரெட் டெட் ரிடெம்ப்ஷன் சரியான டைட்டில் கார்டில். நம்ம ரெட் டெட் ரிடெம்ப்ஷன் 2 கம்ப்ளீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஜான் கிட்ட $25,000 கிட்ட வந்ததுங்க. அதாவது லாஸ்ட்டாக டச்சு பதுக்கி வச்சுருந்தான் பார்த்தீங்களா பிளாக் வாட்டர் கொள்ளை. அந்த கொள்ளையிலேருந்து எடுத்த பணத்தில் வந்து $25,000 வந்து கிடச்ச மாதிரி ரெட் டெட் ரிடெம்ப்ஷன் 2 உடைய போஸ்ட் கிரெடிட்ஸில் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அந்த $25,000 என்ன ஆச்சு அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. மேபி இந்த பிங்கர்டன்ஸ் வந்து ஆட்டையை போட்டுருக்கலாம். இந்த காஸ்டியூம் தானே ரெட் டெட் ரிடெம்ப்ஷன் 2லேயும் போட்டிருந்தான் ஜானு. I, for one, am grateful, Mrs. Bush, that they are finally bringing civilization to this savage land. I could not agree with you more, my dear. My daddy settled this land, and I know he'll be looking down on us, pleased at how we help the natives. Yes, they've lost their land, but they've gained access to heaven. எனக்கு தெரிஞ்சு அவுட்லாஸ்ன்றதே யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேங்க. எல்லாருமே காலி பண்ணியிருப்பாங்களா இருக்கும். But Father, do you mean unless an innocent receives communion, they're destined to go to hell? That hardly seems fair. What I mean to say, Jenny, is that there is a great deal of difference between an innocent and a savage. I never thought of it that way. Yes, they lived like animals, but they're happier now. யாரை பற்றி பேசுகிறாங்கன்னு தெரியல. அவுட்லாஸை பற்றி பேசுகிறாங்களா இல்லை இந்தியன்ஸை பற்றி பேசுகிறாங்களா அப்படின்றது தெரியல. பட் எல்லாமே இப்போ சிவிலைஸ்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. Not only do people now have motor cars, Father, but I heard that pretty soon we will be able to fly. No, only angels can fly, Jenny. No, apparently people can fly. Didn't you hear? Out in Kansas, a man even got a car to fly. I hardly think so, Jenny. ஸோ இது எந்த வருஷத்தில் நடக்குது மக்களே? அதாவது ஏரோப்ளைன்ஸ் முதற்கொண்டு வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. Apparently, Mr. Johns wants to run for governor, which is why he's so concerned with cleaning up the state. Nate Johns. Yes. His family is nothing but that came here after the war. I don't want to be judgmental, but this state should not be ruled by such a disgusting family. A family without class. Apparently, the Johns family have made a lot of money, and he has a lot of friends in politics. Mrs. Bush, money isn't everything. There are many things that money cannot buy. It seems that money can
by voters, though. ஸோ நேட் ஜான் அப்படின்ற பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா மேயருக்கு ரன் பண்ண போகிறான் போல, பட் அது வந்து மக்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. What you must remember, my dear, is that we have been brought here to spread the word. And the word and civilization, they are the same thing. They are the gifts. It is the opportunity we have, the chance to live among people who are decent and who do not kill each other. And who let you worship in peace. It's so confusing, Father. Sometimes I find it impossible to make the distinction between a loving act and a hateful one. I mean, they often seem to be the same thing. Yes, Jenny, it is confusing. But you only have to ask me if you need help. Indeed. Well, here we are, Mrs. Bush. Armadillo. ஆர்மடிலோ ஸ்டேஷன். ஸோ நான் இப்போ வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆர்மடிலோ அப்படின்ற இடங்க. பிளாக் வாட்டரில் இருந்து ஆர்மடிலோக்கு அமைச்சிருக்கானுங்க. எதுக்கு அப்படின்றது தெரியல. அண்ட் ட்ரெயினில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஜான் எல்லாருமே ஒட்டு கேட்டுட்டு வந்துருந்தான். ஒட்டு கேட்டுறதுன்னு சொல்ல முடியாது, எல்லாரும் என்ன பேசுகிறாங்க அப்படின்றத வந்து அப்படியே கூர்ந்து கவனிச்சிட்டு இருந்தான். அண்ட் நான் சொன்ன மாதிரி ரெட் டெட் ரிடெம்ப்ஷன் 2 நடந்த வருஷம் வந்து 1899 மக்களே. எப்பிலோக் வந்து ஒரு 7 இயர்ஸோ 8 இயர்ஸ்க்கோ அப்புறமா நடந்த மாதிரி காமிச்சாங்களே. அப்போனா 1907 சம்திங் இருக்கும். பட் ரெட் டெட் ரிடெம்ப்ஷன் 1 இயர் நடக்கிற டைமில் நின்று அப்படின்றது எனக்கு தெரியல. மேபி அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறமா என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி ஸ்டோரி ஸ்டார்ட் ஆதா தெரியல. இப்போ பாருக்கு போக சொல்லிச்சு ஃபர்ஸ்ட் மிஷனு. ஸோ யாரை மீட் பண்ணோம் நம்ம? யாருங்க அது? அங்கிளா? ஆஹா இல்லைங்க, வேற யாரோ ஒருத்தன் வயசான பர்சன். எனக்கு பார்த்தோன்னா அப்படி தெரிஞ்சுது. You must be John Marston. Sometimes. I'm Jake. Your friends from Blackwater hired me to guide you. They ain't my friends, but pleased to meet you, Jake. I got the horses saddled up and ready out front. ஓகே, ஜேக் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அண்ட் யாரை ஹையர் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் வாட்டர் ஃப்ரெண்ட்ஸுன்னு தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு பிங்கர்டன்ஸ் வந்து ஹையர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க ஜேக்குன்ற பர்சனை. எதுக்காகனா ஜான் வந்து இந்த ஆர்மடிலோ அப்படின்ற நகரத்துக்கு வந்து புதுசு இல்லை, அவனுக்கு வந்து சுற்றி காட்டுறதுக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைனா இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு ஜானுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக இவனை ஹையர் பண்ணாங்களா அப்படின்றதும் தெரியல. என்னன்றதை பார்ப்போம். ஓகேங்க, ஃபர்ஸ்ட் டைம் இந்த கேமில் ஹார்ஸ் ரைட் பண்ண போகிறோம். எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, சேம் அதே மாதிரி தான் ரெட் டெட் ரிடெம்ப்ஷன் 2ல என்ன பண்ணோமோ அதே மாதிரி தான் உண்மையாக நம்ம ஓட்டலாம். அண்ட் பிரேக் போடுறது எது? ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, ஸோ பிரேக் போடுறது கொஞ்சம் கண்ட்ரோல்ஸ் மாறி மாறி தாங்க வருது. So it's Fort Mercy you want to visit? That's right. Ain't taking nobody up to the fort in a long time. Strange place for a decent fella to want to visit, if you don't mind me saying. Who said I was a decent fella? It's been abandoned for years now. Folks say it was built during the Mexican War. What kinds of soldiers around back then? Why'd they leave? Well, I ain't entirely sure. I heard they had to go up north to fight Indians, or maybe they got tired of being soldiers and went looking for gold. You know how things is. So what are you doing up at the fort? I'm looking for an old friend. Well, like I says, you ain't gonna find many folk around those parts these days. Those you do find are about as sociable as an ulcerated back tooth. I mean, I ain't one to judge a man by the company he keeps, but... Well, he ain't been friends for a long time. ஸோ ஜான் பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் மர்சர் அப்படின்ற இடத்துக்கு என்னை கூட்டு போன்ற மாதிரி சொல்கிறான். எதுக்காக அவன் கேட்டதுக்கு இது மாதிரி பழைய ஃப்ரெண்டை நான் மீட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். யார் அந்த பழைய ஃப்ரெண்டுன்றது தெரிலங்க, பார்ப்போம். Are you planning on spending any time in Armadillo, Mr. Marston? I doubt it. I ain't planning on staying very long. Well, if you're fixing for some female company, you can do a lot worse than Armadillo. Fine as cream gravy they are. Not like Thieves Landing. Dang, those girls ain't even fit for a drinking man to hold up with. I'm a married man, I'm afraid. Ain't we all? எனக்கு தெரிஞ்சு இந்த கேமில் நிறைய புது புது லொக்கேஷன்ஸ்லாம் நம்ம பார்ப்போம்னு நினைக்கிறேங்க. ரெட் டெட் ரிடெம்ப்ஷன் 2ல பார்க்காத லொக்கேஷன்ஸ்லாம் இதில் பார்ப்போமா இருக்கும். லைக் ஆர்மடிலோன்ற லொக்கேஷன், அதுக்கப்புறம் தீஃப் லேண்டிங் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதெல்லாம் என்னன்றது தெரில. எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஒரு இடமா. Yeah, so it was the marshal who hired me, Lee Johnson. Do you know him? I think I heard his name. Says he got a telegram from some Blackwater big bugs asking for a guide. I guess it's none of my business. That's right. ஸோ இந்த ஜேக்குன்ற பர்சன் வந்து மார்ஷல்ஸ் தாங்க ஹையர் பண்ணியிருக்கானுங்க. லீ ஜான்சன் அப்படின்ற பர்சன் மாதிரி சொல்கிறான். அண்ட் பிளாக் வாட்டர்லேருந்து ஒருத்தன் வருவான், அவனுக்கு வந்து கைட் மாதிரி ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. You ain't very talkative, are you?
Nope. I'm just chewing the dog, mister. It's how I am. I don't mean nothing by it. Trust me, there's things you're better off not knowing. ஸோ இவன் கைட் மாதிரி தான் போலங்க, வேற எதுவுமே இவனுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம கிட்ட இருந்து போட்டு வாங்க பார்க்குறான். Damn coyotes! What a waste of good meat. பாத்தீங்களா? Not far now. You'll see the fort when you get to the top of this hill. Red Dead Redemption 2 கேம்ல எப்படி உல்ஃப் இருக்குமோ அந்த மாதிரி இந்த கேம்ல கயோட்டிஸ் போல. நான் அவ்வளவுதான் வந்தாச்சு. இதுதான் ஃபோர்ட் மர்சர் நினைக்கிறேன். ஆமாங்க, இதுதான் அந்த ஃபோர்ட் மர்சர். அண்ட் யாரை மீட் பண்றதுக்கு ஜான் இங்க வந்திருக்கான் அப்படின்றது தெரியல. This was left of Fort Mercer. Some gang rode in and took the place over. So I understand. This is where we part ways, friend. You have yourself a good time. ரைட்டுங்க. இந்த இடத்துக்கு வர வழியில் பார்த்தீங்கன்னா அந்த பர்சன் வந்து சொன்னான் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஃபோர்ட் மெர்சரில் ஒரு காலத்தில் சோல்ஜர்ஸ் இருந்தாங்க. பட் சோல்ஜர்ஸ்லாம் வந்து இடம் மாறி வேறு இடத்துக்கு போயிட்டாங்க, அதாவது இந்தியன்ஸை வரட்டுறதுக்கு நார்த்துக்கு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னான். ஸோ இப்போ வந்து இந்த ஃபோர்ட் மெர்சரில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கேங் டேக் ஓவர் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னான். ஸோ யார் அந்த கேங்குன்னு தெரியல, எதுக்காக இந்த கேங்கை ஜான் மீட் பண்ண வந்திருக்கான் அப்படின்றதும் தெரியல. வித்தியாசமாக இருக்குல்ல இந்த இடம். கிட்டத்தட்ட ஆர்டியா 2ல் ஃபோர்ட் வாலஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இடம் வரும் பாருங்க, அதாவது ஆர்த்தர் சார்ல்ஸ் கூட போயிட்டு ஈகிள் ஃப்ளைஸை ரெஸ்கியூ பண்ணுவான் பார்த்தீங்களா, அந்த இடம் மாதிரியே இருக்குது. இந்த கேம் நடக்கிறது எந்த வருஷம்னு தெரிஞ்சால் சொல்லுங்க. பில்லா? Bill, I've come for you. ஏய், பில்லையா மீட் பண்ண வந்திருக்கான்? Bill Williamson. Come out here right now. ஆமாம் மக்களே, சீனு ஆரம்பமே. Go away now, John. Don't make me kill you. Nobody needs to kill anyone, Bill. ஸோ பில் இப்போ மிகப்பெரிய கேங்காக மாறிட்டானா? You must think I was born yesterday. You always did think I was an idiot. That ain't fair, Bill. You were as my brother. I've come to try to save you. ஏய் சம்மடா. Oh. ஆஹா. Do I look like I need saving? Bill, please. They want to kill us all. I can help you. Well, you never tried to save me before. You only seemed to save yourself. டயலாக்ஸோட கண்டினியூஷனை பார்த்தீங்களா? Bill, I implore you think about this. ஏய் எப்படி ஆயிட்டான் பாருங்க பில்லு. You implore me? You implore me. You always were one for fancy words. ஏய் செம்ம. Well, things are different now, John. Now I'm in charge. No more Dutch. And no more you. அட பாவி, நோ மோர் டச்சா. அப்ப டச்சுக்கு என்னாச்சு? I implores you to go back and tell them to send someone just a little bit more impressive next time. பீனுடா. Well, ஐயோ. போட்டான் ஜான. Poor John. அவ்வளோ பெரிய ஆளாக மாறிட்டானா பில் வில்லியம்சனு. ஆடியோ 2ல் ஒரு நார்மலான அல்லக்கை மாதிரி டச் பின்னாடி சுற்றிட்டு இருப்பான். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேங்குக்கு தலைவனாக மாறி இருக்கான். ஜானை வேற பொசுக்குன்னு போட்டான். ஸோ ஜான் எதுக்காக இவனை தேடி வரான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில் வில்லியம்சனை வந்து பிங்கர்டன்ஸ் கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக. எனக்கு தெரிஞ்சு அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிங்கர்டன்ஸ் வந்து ஜானை மிரட்டியிருப்பானுங்க. எதை வச்சு மிரட்டுறாங்க அப்படின்றது எனக்கு இன்னும் கிளியராக தெரியல. பட் மிரட்டி இந்த மாதிரி உன்னோட பழைய கேங் மெம்பர்ஸை வந்து எங்களுக்கு பிடிச்சதா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போல். அதனால தான் ஃபஸ்ட்டு பில்லை மீட் பண்ண வந்திருக்கான். யாருன்னு தெரியல, யாரோ 2 பேர் ஜானை சேவ் பண்ணுறானுங்க. ஸோ இன்னும் உயிரோட தான் மக்கள் இருக்கான். ஸ்டோரி அப்படியே கனெக்ட் ஆகுதுல. ஆர்டிஆர் 2 எண்ட்ல இருந்து அப்படியே ஆர்டிஆர் 1 ஆரம்பிக்குது. வேற லெவல். செம்ம. பில்லே எப்படி சேஞ்ச் ஆயிருக்கானா, அப்போ டச் எப்படி சேஞ்ச் ஆயிருப்பான், இன்னும் வேற யாரெல்லாம் ஜான் தேடுறான் பழைய கேங் மெம்பர்ஸில் அப்படின்றது தெரில. நியூ ஃப்ரெண்ட்ஸ் ஓல்டு ப்ராப்ளம்ஸ் ஆமாம். ஸோ ஜானை ரெஸ்கியூ பண்ணி சேஃபாக ஏதோ ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. யார் காப்பாற்றினா? இந்த கேர்ள் இந்த ட்ரெயினில் வந்தாலே அவ தானே? Well, you're alive. so it would seem. So, how do you feel? I don't know the polite word for it. I do. Stupid is the word we use around here. What were you doing? I was doing something stupid. Well, you'll be okay. Once you didn't die, the doctor said you'd be fine. He got the bullets out a couple days ago. Good. It cost us $15. $15. I'm sorry, madam.
Should have left me there to die. Did you want to die? I mean, was that it? Was that why you went straight out to Fort Mercer and picked a fight with the worst bandit in the county? To die, Mr. Okay, bandita மாறிட்டான் Mr. Marston. John Marston. Bonnie McFarlane. Miss Bonnie McFarlane. Well, you may be right, Miss McFarlane. I don't know. Huh. So what were you doing? Was trying to give Mr. Williamson a chance. For old time's sake. You know Bill Williamson? Knew him. Long time ago. Well, what was he like? Dumb. Just like you. Thank you, miss. See my hat? I have. ஜானே கொஞ்சம் வயசான மாதிரி இல்லை, தெரியல, எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. And what will you do now? Now I'm gonna take my time and go after him the less kind way. Well, that sounds very fun, Mr. Marston. Quite heroic, just like in those penny dreadfuls my brother used to read. Meanwhile, if you'll excuse me, I've got a ranch to run. Of course, if you're feeling better, why not take a ride with me later? Help me patrol the perimeter. You can earn back some of that money we wasted on doctor's bills. Of course. Parallel. And thank you for saving my life, I mean. Next time, Mr. Marston, I strongly recommend you don't try to lose it quite so earnestly. I'll bear that in mind. ஸோ பானி அப்படின்ற இந்த கேர்ள் தாங்க நம்மளை காப்பாற்றிருக்கா. எதுக்காக காப்பாற்றிருக்கா அப்படின்றது தெரியல, மேபி ஒரு நல்ல எண்ணத்தில் கூட இருக்கலாம். அண்ட் இப்போ என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குண்டடியிலேருந்து காப்பாற்றுறதுக்கு $15 செலவாச்சாமா. ஸோ அந்த $15 உண்டான வேலையை வந்து என்னோட பாண்டில் வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ போய் பண்ணலாம் மக்களே. இதுதான் அவளோட வீடு போலாங்க. செம பெருசாக இருக்குல்ல, ஜானுடைய ரேஞ்சோட பெருசாக இருக்குது. என்ன மிஷன் கொடுக்க போகிறான்னு தெரியல. Mr. Marston, back in the land of the living, I see. Figured it's about time I started paying back that $15. I sure can use an extra pair of hands around here. Let's see if we can get you back in the saddle. ஓகேங்க, நம்மளுக்கு குதிரை ஓட்ட தெரியுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ண போகிறா போல். ஏன்னா அப்படி தான் அவள் சொன்னா, உன்னால் சேடல் ஏறி உட்கார முடியுதா அப்படின்றத நான் பார்க்குறேன்ட்டு. காட்டுவோம் மக்களே, நம்ம குதிரை ஓட்டத்தில் எவ்வளோ பெரிய ஜித்து அப்படின்றத நம்ம அவளுக்கு நிரூபிப்போம். நான் கூட பயந்துட்டேன், நம்மளை ஏதாவது ஆகி அல்ல சொல்லிடுவாளோ அப்படின்ட்டு. There's the foreman's office. It's also where we lock up good-for-nothing outlaws such as yourself. I'm happy enough with my current quarters right now. ஓகே, இன்னொன்னா சுற்றி காட்டுறாப்புலாங்க. ஸோ பக்கத்தில் இருக்கிறதா ஏதோ ஃபோர்மன்ஸ் ஆஃபீஸ்ன்றா, ஜெயிலுன்னு நினைக்கிறேன். நான் அவள் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஹவுஸில் ஏறி உட்காந்துட்டா. அண்ட் என்னோட ஃபேவரட் பிளாக். ஸோ பிளாக் கார்ஸ் நமக்கு. ஓகேங்க, அதான் நான் சொன்ன மாதிரி டூர் காட்ட போகிறா போல். ஒன்று ஒன்றா இந்த ஊரில் என்ன இருக்குது அப்படின்றத நம்மக்கிட்ட சொல்லித்தர போகிறா. இதுதான் பார்த்தீங்கன்னா பானியோடைய வீடு. ஓகே, ஸோ நம்ம அவள் பக்கத்தில் ரைட் பண்ணும்போது ஜஸ்ட்டு அந்த ஸ்பீடுக்கே மெயின்டைன் பண்ணி கூட போகலாம் போல். அடுத்து வேறு என்னமா இருக்குது? To your right is the general store. You won't find Parisian high fashion, but it's good for the essentials. Very convenient. I don't think I've ever seen a ranch with its own store before. சீனு மக்களே, ஸோ இந்த நகரத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டோர்லாம் இருக்குது. ஆனால் உள்ள மிஸ்டர் பியர்சன் இருப்பானா அப்படின்றது தெரியல. ரோட்ஸ் நகரத்தில் தானே பியர்சன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே யார் இருக்கான்னு தெரியல. நம்ம அப்புறமா உள்ளே போய் பார்ப்போம். This one's for the horses. What do you think? ஓகே, இது ஏதோ ஆர்ட்ஸ் வளர்க்குற இடம் நினைக்கிறேன். It certainly looks like a fine corral. ஆஹா, ஆர்ட்ஸ் ஏடா கூடமா ஓடுது. ஐயோ, அதான் பட்டன்ஸ் கொஞ்சம் ஏடா கூடமா அது ஓங்கி ப்ரெஸ் பண்ண பாருங்களேன், ஓட ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டாக ஸ்பீடை மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னால் இதுங்க. ஸோ அது வந்து ஏதோ ஒரு ஆர்ட்ஸ் ஸ்டேபிள்ஸ்னு நினைக்கிறேங்க. ஆர்ட்ஸ் வளர்க்குற இடமானு தெரியல, அந்த மாதிரி தான் அவன் மென்ஷன் பண்ணான். அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஸ்டேஷன் மக்களே. ஸோ எல்லாமே நம்ம ரெட் டெட் ரிடெம்ப்ஷன் 2ல் நகரத்தில் என்னெல்லாம் பார்ப்போமோ அது மாதிரி தான் இருக்குல்ல. ட்ரெயின் ஸ்டேஷனு, அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டோரு, கன் ஷாப் இருக்கா அப்படின்னு தெரியல, அது எதுவும் காட்டலாவ. வேறு என்ன இருக்கும் ரெட் டெட் ரிடெம்ப்ஷன் 2 டவுனில்? முடி வெட்டுற கடை இருக்கும், பார் இருக்கும், வேறு என்ன இருக்கும்? அவ்வளோதான், மேக்ஸிமம் இது மட்டும் தான் இருக்கும். அண்ட் இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு வில்லேஜ் மாதிரி நினைக்கிறேன். மெயினாக இந்த ரேன்ச்சஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ இதுதான் அவளோட பாண்ட் போலங்க. இங்கே தான் வந்து நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொன்னால், பாண்டில் எனக்கு ஹெல்ப் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி. ஓகே, அந்த இடத்துல கரெக்டாக ஸ்டாப் பண்ணும் போல். ஸ்டாப் பண்ணிடலாம். நம்ம ஆடியோ 2ல் லாஸ்ட்டாக ஜானை வச்சு ரேன்ச்சில் ஒர்க் பண்ணது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல. எங்கள் மக்களை கரெக்டாக ஹிச் பண்ணும் போல். ஓகே, நம்ம கிடிஸ், அதாவது நம்ம முதலாளிக்கு தான் நன்றி சொன்னாங்க. ஓகே, அவளோட ஹவுஸ்க்கு போகணும் போல். போகலாம்.
இப்போ அந்த $15 வசூலிக்கிறதுக்கு நம்ம கிட்ட என்னெல்லாம் வேலை வாங்க போறோம் அப்படின்றது சீரியஸா தெரியல மக்களே. How about a cold drink, Mr. Marston? Thank you, ma'am. Getting shot then riding a horse seems to take it out of you. I could use a rest. Sure. Come on in. I'll show you the house and then you can sit for a while. Thank you. சம்மங்க ட்ரிங்க்ஸ்லாம் ஆஃபர் பண்ணுறா. நான் கூட எடுத்தோன்னே வேலை வாங்குவான்னு பார்த்தேன். நல்ல கேர்லாக தான் இருக்கா. தூங்கிட்டான் பாருங்களேன். Mr. Marston. Miss McFarland. Remember me telling you about the trouble we've been having with rustlers and other undesirables? I do. Will you help me keep watch on the property line this evening? Sure. தீனு I want மக்களே. to see just who is trespassing on our land. This is a fine weapon. Come, let's head out. The country is really beautiful at around this time. செம்ம இந்த கேமில் முதல் வாட்டி கண்ணை பிடிக்கிறோம். அண்ட் நைட் டைமில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். We'd best get moving. This is செம்மப்பா. a dangerous time of night for us. செம்மையாக இருக்குல்ல அந்த நைட்டில் பாருங்க நிலா வெளிச்சத்தில் 2010 ரிலீஸ் ஆன கேம் மாதிரியே தெரியுது. உண்மையாகவே ராக்ஸ்டார் கேம்ஸ்லாம் வேறு லெவலுங்க. இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொன்னால் அதனால நைட்டுக்கு நீ வாட்ச் பண்ணு அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணா என்ன பிரச்சனை அப்படின்றது தெரியல மக்களே. Follow me. Keep your eyes peeled for anything suspicious. எனக்கு தெரிஞ்சு அவளோட ஃபார்மில் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அவளோட ஃபார்மில் ஏதோ திருடிட்டு போகுது அப்படின்ற மாதிரி சொன்னால் ரஸ்லர்ஸ்னால் என்ன Thank you, அப்படின்றது Mr. எனக்கு தெரியல. Marston. I feel a lot happier someone's along with me. I feel a lot happier now I got a rifle. Well, with your trigger itch and my feminine intuition, we should make quite a team. அட பாவியலா. ஆமாம் ஆபிகேல்லாம் என்னானா ஆபிகேலு ஜாக்கு அங்கிளு அவங்களுக்குலாம் என்ன ஆச்சு? அண்ட் ஜானுடைய ஃபார்மு தெரியலங்க. நிறைய கேள்விகள் ஓடிக்கிட்டு இருக்கு. ஜான் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஃபார்மு ரேன்ச்சு ரொம்ப ஒரு ஹாப்பியான லைஃப் லீட் பண்ணிட்டு இருந்தான். அதெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல. God damn it, these rabbits are at it again. Come on, let's get rid of them once and for all. ஓ இதுதானா? ஸோ ரேபிட்ஸ் பிரச்சனை பண்ணுது போலங்க. நான் Get கூட your rifle out. It's about time these little thieves met their maker. ஓகே ரேபிட்ஸை வேட்டையாடணும். நான் கூட ரஸ்லர்ஸ்னு அவனே வேற யாரோ ஒருத்தன் அப்படின்னு நினச்சேன். Take that, look. ஆஹா கண்ட்ரோல்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். Bet you thought I couldn't use this, didn't you? எப்படியும் அடாப்ட் ஆகிறதுக்கு ஒரு 3-4 எபிசோடாவது தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஷூட்டிங் மெக்கானிசம் டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது. ஓகே அவ்வளோதாங்க. Looks like we'll be having rabbit stew tomorrow. Let's get back on the horses and see what else is going on. ஸோ நம்ம ரேபிட்ஸை வேட்டையாடினதுக்கு அடுத்த நாள் ரேபிட் ஸ்டூ வச்சு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. வேற லெவல். இப்போ அடுத்து இன்னும் இந்த ப்ராப்ளம் முடியல மக்களே. வேற எங்கேயும் கூட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் We பண்ணலாம். should keep moving. There's still a ways to go. சீரியஸ்லி நல்லா இருக்குங்க. நைட் டைமில் பாருங்களேன் உண்மையாகவே. If it's not the rustlers stealing our cattle, it's the rabbits stealing our crops. It ain't never easy living off the land like this. Maybe you should move to a big city. Become a lady of leisure. இதுவே பெரிய Look சிட்டி out! மாதிரி தான் இருக்கு. Coyotes! Shoot them before they get to the animals. சுத்தம். ஸோ கயோட்டிஸ் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம கயோட்டிஸை வேட்டையாடணும். ஹார்சஸ் எல்லாம் வேட்டையாடுதோ கயோட்டிஸு. ஆமாங்க கண்ணில் தென்படுற எல்லா கயோட்டிஸையும் அடித்து வரட்டும். சுத்திருச்சு. இன்னும் ஒன்று அங்கே இருக்குது ஹார்ஸ் டேபிள் பக்கத்தில் ஓடுது பாருங்க. தெரிக்க விடுவோம் அவ்வளோதான். இன்னும் 3 இருக்க மாதிரி மேப்பில் காட்டுது. இங்கே ஒருத்தன் மீதம் 2 பேர் பின்னாடி இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். இருங்க எங்கடா இது இங்கே இருக்கான் பாருங்க. அவ்வளோதான். இன்னும் ஒருத்தன் இங்கே சாவே இல்லையே. பயங்கரமான கயோட்டியாக இருக்கு. நீ செதுடா மக்களே அவனும். இன்னும் ஒருத்தன் மட்டும் ஓடுறான். இதை தூக்கிட்டு ஓடுறான் அவன். அவ்வளோதான் எல்லாமே காலி பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி ரெட் டெட் ரிடெம்ப்ஷன் 2ல வந்து உல்ஃப் தொல்லைனா இதில் வந்து கயோட்டிஸ் தொல்லைன்னு நினைக்கிறேன். You know, you can actually handle a rifle. It's something I've had a little experience in. Maybe Bill Williamson did get lucky after all. Luck didn't really come into it, miss. You're a useful man to have around the ranch, that's for sure. But don't think I've forgotten what brought you here. We'll do whatever we can to help you. I sure appreciate that, Miss McFarland. ஸோ இப்போ இவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள் வேலையை பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ முதல் நாள் வேலையை எவ்வளோ கூலி நம்மளுக்கு தருவா? ஐ மீன் $15 எவ்வளோ மைனஸ் பண்ணுவா? $5 மைனஸ் பண்ணுவாளா? அப்போ $5 மொத்தம் 3 மிஷின் இவளுக்கு பண்ணணுமா? பண்ணி முடிச்சோன்னா அவ்வளோதான். இவளோட கடனை வந்து நம்ம நிறைவேற்றுற மாதிரி ஆயிருமா என்னன்னு தெரியல. யாரோ ஒருத்தர் நின்றுருக்கான். ஓகே ஆர்ஸை விட்டுறலாம். ஆஹா ஆர்ஸை விடணும்னா தாவறேன். எனக்கு நான் தான் சொல்லலை கண்ட்ரோல்ஸ் ஏடா கூடமாக இருக்குது. அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான்.
Thank you for டிஃப்ரெண்டா your இருக்கு. help, Mr. Marston. Makes me kind of happy I saved your life. Get some sleep and I will see you in the morning. Good night, Miss McFarland. அண்ட் ஜானுக்குன்னு ஒரு வீடு கொடுத்துருக்கா போலங்க. இதுதான் அவனோட வீடு இப்போதைக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம கேமை சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் தூங்கி எழுந்திரிச்சோன்னா 6 hours வந்து பாஸ் ஆயிரும், GTA கேம்ஸ் மாதிரி. அண்ட் இந்த பெட்டியில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு எக்ஸ்ட்ரா ஆமோஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ரைட்டு. அண்ட் கேம் வந்து ஆட்டோ சேவும் ஆகுது, அதனால் பிரச்சனை இல்லை. அண்ட் ஃபேம்ன்ற மாதிரி காட்டுது பாருங்களா. ஹானர் சிஸ்டம் கிடையாது. ஹானர் சிஸ்டமும் இருக்கா? ஓகே, ஹானரும் இருக்குது, ஃபேம்ன்ற ஆப்ஷனும் இருக்குங்க. ஓகே, நான் ஒரு மேனுவல் சேவ் அடிச்சுட்டு அடுத்த மிஷன் எடுக்கிறேன் மக்களே. எபிலோகில் ஜான் மார்ஸ்டன் என்ன வேலை பண்ணானோ அதுதான் இப்பயும் பண்ணிகிட்ருக்கான். அதாவது நான் ஐடென்டிட்டியை ஹைட் பண்ணுறதில் சொல்கிறேன். ஆப்ஸ்டக்கிள்ஸ் இன் அவர் பாத்தா. Oh, Mr. Marston. How are you doing today? I'm well, Miss McFarland. Thank you. How are you? Well, I'm fine. Thank you. So, how are your ribs? Fine. A little sore, but apart from a couple extra scars, it'll be as nothing happened. Good. Come in. You know, you never did tell me how you met that Bill Williamson or what you wanted from him. No, miss, I did not. Well, why not, if you don't mind me asking? I certainly don't mind you asking if you don't mind me not telling. வேற லெவல்ரா. See, it's a complicated and somewhat pathetic tale, and by telling you, not only would I be putting your life in danger, but also threatening the lives of some people that I hold very dear. Well, I apologize if I seem to be prying. And I apologize for my reticence. Hope you believe me when I say that it's simply out of respect for you. Of course, Mr. Marston. I understand that a city dweller such as yourself likes to have some exotic secrets, so us country folk are impressed. I'm no city man, miss. Yeah, but I saw you get on the train at Blackwater. You with those gentlemen in bowler hats? I'm still no city man. But I bet you can't ride, Mr. Marston. I hate to take money from a lady, miss. Oh, you won't be. I'll race you right now. If it makes you happy. We'll see. என்னங்க ஹார்ஸ் ரேஸ் மிஷனா? அப்படி தான் சொல்கிறா. உன்னால் என்னை ரேஸ் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. All right, I'll show you how we ride around these parts. ஆமாங்க, அதே தான், ஹார்ஸ் ரேஸ் தான் போல். ஸோ இந்த கேமில் நடக்கிற முதல் ஹார்ஸ் ரேஸ் மிஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வரைக்கும் நான் ஜிடியில் தான் ரேஸ் மிஷன்ஸ்லாம் ஆடிருக்கேன். ரெட் டெட்டில் ஆடினதே இல்லையே, இதுதான் முதல் வாட்டி. ரெட் டெட் ரிடெம்ஷன் 2ல வந்து கேங் மெம்பர் சும்மா சொல்லுவாங்க யார் ஃபர்ஸ்ட் கேம்புக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி. பட் இதில் வந்து ரியல் ரேஸே நடக்க போகுது பாருங்க. On the count of 3. 3, 2, 1. ஆஹா. Go. ஈஸியாக தான் பாருங்க. இருங்க, ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி அப்படியே ஓட்டிடலாம். சக்கட்டுங்க சீனு மக்களே. ஃபர்ஸ்ட் வந்தாச்சு. என்னாச்சு? என்னடா தள்ளி விட்டுருச்சு இந்த குதிரை. இருங்க மக்களே, திருப்பி பிடிப்பான் அவளை. ஒருவேளை அந்த நெருப்பில் பட்டவொன்னே தள்ளி விட்டுருச்சோ. நடுவில் இருக்க நெருப்பில் படக்கூடாதா என்னன்னு தெரியல. நான் ஓரமாகவே என்னப்பா திருப்பியும் தள்ளி விடுது, என்ன பிரச்சனை? இருங்க மேலே. ஓகே. ஸோ நம்ம வந்து ஓவராக ஸ்ப்ரிண்ட் அடிக்கக்கூடாது போல், விட்டு தான் ஸ்ப்ரிண்ட் அடிக்கணும். ஓவராக ஸ்ப்ரிண்ட் அடித்தோன்னா அந்த கீழே மேப் பக்கத்தில் பாருங்களேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அதோட ஸ்டாமினா மீட்டர் வந்து இறங்குது, ஹார்ஸோட ஸ்டாமினா. ஸோ ஹார்ஸோட ஸ்டாமினா ஃபுல்லாக இறங்கிடுச்சுன்னா கீழே தள்ளி விட்டுருது இந்த மாதிரி. பாருங்க, ஏழை உடம்பா ஓட்டிட்டு வந்து இப்படிலாம் மாட்டிட்டா அவள் எங்கேயோ போயிருப்பாங்க இந்நேரம். ரெட் டெட் ரிடெம்ஷன் 2ல வந்து வேறு மாதிரி இருக்கும் ஸ்டாமினா சிஸ்டமு. அதாவது ஹார்ஸோடைய ஸ்டாமினா டிப்ளீட் ஆகும். டிப்ளீட் ஆன ஒன்று என்ன ஆகும்னா ஹெல்த் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தானே? தப்பாக சொல்கிறானா? ஆனால் இந்த மாதிரிலாம் தூக்கி போடாது. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாமினா ஃபுல்லாக காலியான உடனே நம்மளை ஹார்ஸ் வந்து அப்படியே கவுத்தி விட்டுருது. அண்ட் இன்னொன்று என்ன போட்டுருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் வந்து ரோட்ஸ்லேயும் அதுக்கப்புறம் ஹார்ஸோடைய ட்ரெயில்ஸ்லேயும் ஃபாஸ்ட்டாக போகும் போல். மற்ற இடத்துலலாம் நம்ம போனோன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும் போல். அவள் எங்கே போனான்றது எனக்கு சீரியஸாக தெரியல மக்களே. இங்கே தான்ப்பா மாட்டிக்கிட்டா அவள். சீன்றா கிளிச் ஆகிட்டா. நம்ம எப்படி அந்த ஃபென்ஸில் மாட்டினோமோ அதே மாதிரி அவளும் மாட்டிட்டா. நம்ம பட்டுன்னு போய் முடிச்சலாம். இதுதான் ஒரு நல்ல சான்ஸு. பின்னாடி வராளா இல்லையா அப்படின்றது தெரியல. மேப்பில் ஸ்டக்கான மாதிரி தான் இன்னும் காட்டுது. எவ்வளோ பெரிய ரேஸ்டா. இதுதான் முதல் ரேஸே எவ்வளோ பெருசாக கொடுத்துருக்கானுங்க பாருங்களேன். இது வந்து அந்த நியூ ஆஸ்டின் இடம்னு நினைக்கிறேங்க. ரெட் டெட் ரிடெம்ஷன் 2ல லாஸ்ட் நம்ம எப்லோக் விளையாடும் போது பார்த்துப்போம்னு நினைக்கிறேன் இந்த இடத்த.
அந்த இடம் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா அதுவும் பார்க்குறதுக்கு வந்து இந்த வறண்டு போய் பாலைவனம் மாதிரி தான் இருக்கும். அண்ட் ரெட் டெட் ரெடெம்ப்ஷன் 1லையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் வறண்டு போய். அப்போ பீச்சர் சோப் லொக்கேஷன் இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்னு தெரியல. பீச்சர் சோப் தான் பார்த்தீங்கன்னா ஜானுடைய வீடு இருக்க இடம். அந்த இடத்துக்கு போக முடிஞ்சால் கூட நம்ம விசிட் பண்ணி பார்க்கலாம். இல்லைனா கேம் நம்மளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்கா அப்படின்றதும் எனக்கு தெரியல. பார்ப்போம். முதல்ல அப்படியே நம்ம ஜாலியாக விளையாடலாம் மக்களே. அதுக்கப்புறம் ஸ்டோரி கொஞ்சம் ப்ராக்ரஸ் ஆக தான் நம்மளுக்கே தெரியும். ஏன்னா ரெட் டெட் ரெடெம்ப்ஷன் 2 கேமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்லோ பர்னிங்கான கேம் தான். ஆடியார் ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 3-4 எபிசோடு வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்லோ பர்னிங்காக தான் கொண்டு போவானுங்க. அதுக்கப்புறம் செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டோரி. பொறுத்திருந்து பார்ப்போம். அவ்வளோதான், அங்கே திருப்பி ரேஞ்சுக்கு வந்தாச்சு. ரேஸ் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். இவளோட ரேஞ்ச் தான் போலங்க, மெக்ஃபார்லேன்ஸ் ரேஞ்சுன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இவங்க அப்பா கட்டின ரேஞ்ச். இந்த நகரமே அவள் தான் இருக்குமா என்னன்னு தெரியல. ரேஸை முடிச்சாச்சு. எங்க அவ? That was fun. Sure. You know, you should go pay the marshal a visit in Armadillo sometime. I'm sure he could help you deal with that nice Mr. Williamson. Yeah, I might just do that, Miss McFarland. You do whatever you think's best, Mr. Marston. ஸோ ஆர்மடிலோவில் போயிட்டு மார்ஷலை மீட் பண்ணு, அவன் வேணால் உனக்கு ஹெல்ப் பண்ணுவான். அதாவது பில் வில்லியம்ஸனை வந்து பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. மார்ஷல்லாம் எனக்கு தெரிஞ்ச அந்த போலீஸ் மாலை தான் சொல்கிறான்னு நினைக்கிறேங்க. பவுண்டி ஹண்டிங் மிஷன்ஸ்லாம் எடுப்போம் பாருங்கள். ஓகே, ஆமாம், அந்த மிஷனும் காட்டுது எம்மு. பட் பானியோடைய மிஷன் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ நான் அதையே அப்படியே எடுக்கிறேன். Mr. Marston, how are you? Good, Miss McFarland. How are you? I'm well. Would you mind riding with me to Armadillo? I've got to get some supplies and I could do with the company. Of course. You can take the reins. It wouldn't do for a terrifying bounty hunter such as yourself to be seen driven around by a woman. ஸோ ஆர்மடிலோ ஏதோ வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி Take the சொல்கிறா. reins, Mr. அண்ட் Marston. வேகன் நம்ம ஓட்ட போகிறோமா? சூப்பரா. இந்த கேமில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வேகன் ஓட்டுறது. ஆர்மடிலோ தான் நம்ம ஆக்சுவலாக வந்ததில்ல. You're looking much better, considering you were almost buzzard food a couple days ago. I have you to thank for that, miss. So do tell me, have you needlessly risked your life since we last spoke? No, miss, I have not. Well, that's a relief. Perhaps there's hope for you yet. I wouldn't bet on it. Oh, there's always hope, Mr. Marston. You can't be a rancher in this kind of country if you don't believe that. An admirable attitude, miss. I suppose so. I can't think of any other way to stay sane, to be frank. What about you? Have you ever given up hope altogether? Hope hasn't really entered into it. It's not really something I think about. A peculiar outlook. I can't really say I understand you. I can't always say I do either. Oh, don't be so deliberately enigmatic. I'm not, miss. Yes, you are. You are being deliberately obscure as a substitute for having a personality. I just know there are two theories to arguing with women, and neither one works. I'm not even going to dignify that gibberish with a response. You never did tell me where you live. I have a small holding up in Great Plains. A farmer? Yeah, and I'm the Queen of England. And at what point during your day of hunting down outlaws do you find time to raise chickens? Only been at it 3 years or so. I guess I'm kind of new to it. You're telling me? So who's looking after this farm of yours right now? Uncle. Well, he's not my uncle, as far as I know. Just an old dog who's as lazy as a lizard on a hot day. The kind of fella laboring under the delusion that age brings wisdom. Sounds like the perfect person to leave in charge of your entire livelihood. We go way back, and I didn't have a lot of choice. I'd be getting back there if I was you. That's what I'm trying to do, miss. ஸோ இந்த கான்வர்சேஷன்லேருந்தே நமக்கு தெரிஞ்சிச்சு பாருங்களேன், ஜானுடைய ரேன்ச்லாம் அப்படியே தான் இருக்குது. அண்ட் அங்கிளோடைய பொறுப்பில் விட்டு வந்திருக்கான் அப்படின்ட்டு. எதனால் அங்கிளோடைய பொறுப்பில் விட்டு இங்கே வந்திருக்கான்? அண்ட் ஆபிகேல் கத்துவாள் இந்த மாதிரி வேலைலாம் ஜாயின் பண்ணான். Manhattan it is not, but it does okay for us. சீரியஸ்லி நிறைய கேள்விகளுக்கு வந்து பதில் தெரியல மக்களே. Most important thing for you right now is getting yourself into Dr. Johnson's office to purchase some medicine. The first one's on me. Thank you, miss. I'll pay you back. I'm sure you shall. The doc's a good fellow. He saved your life, so be polite to him. Meet me in front of the general store when you're done.
ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து இறங்கின டவுன் மக்களே, ஆர்மடிலோ அப்படின்ற நகரம். நீங்கள் வந்து டாக்டர் ஆஃபீஸில் போயிட்டு உனக்கு ஒரு மருந்து வாங்கிக்கோ, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நான் அதுக்கு வந்து நான் ஏற்கனவே பே பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறா. ஸோ அதனால் நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டு மருந்தை வாங்கலாம். ஓகே, மெடிசின் அப்படின்னு காட்டுது. மற்ற பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா இன்னமும் இருக்குது. அண்ட் இப்போதைக்கு மெடிசின் மட்டும் ஃப்ரீ, அது மட்டும் நான் வாங்கிட்டேன். அண்ட் பானிக்கிட்ட போயிட்டு ஜென்ரல் ஸ்டோரில் மீட் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்களா, இந்த கேம் ஈவெண்ட்ஸ் வந்து ஆடியோ 2 எப்லோக்கு அப்புறம் 3 வருஷத்துக்கு அப்புறம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி தான் வந்து பானிக்கிட்ட பேசும்போது ஜான் சொன்னான். நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். அதாவது 3 இயர்ஸாக தான் நான் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன், பானு ரேன்ச் அதெல்லாம். அதுக்கு முன்னாடி வந்து நான் வேறு ஒன்று பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி மூடி மழுப்புனா. ஸோ எனக்கு தெரிஞ்சு அப்போ 1907 வந்து எபிலோகோட எண்டு முடிஞ்சுது அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு 1911 வந்து இந்த ரெட் டெட் ரிடெம்ப்ஷன் 1 ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். It was nice to be able to enjoy the view for once, and a little company never hurts now and again. You're more than welcome, miss. Least I can do. Thank you for the medicine. Why don't you have a look around Armadillo? You can always take a stagecoach back to the ranch later. I might just do that. Travel safely, miss. Try not to get yourself shot. I won't be around to save you this time. ஓகே, ஸோ நீ வேணால் ஆர்மடிலோ நகரத்தை சுற்றிப்பார், நான் வந்து ரேன்ச்சு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஆர்மடிலோ நகரத்தில் நம்ம என்ன சுற்றி பார்க்குறது? இதுவே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடிஞ்சு போன நகரம் மாதிரி தான் இருக்குது. ஓகேங்க, ஸோ நம்ம ஆர்மடிலோ விட்டு அடுத்து வேறு எங்கேயாவது போகணுன்னா இந்த மாதிரி ஸ்டேஜ் கோச்சஸை யூஸ் பண்ணலாம். ஆடியோ 2 கேம்லேயும் அதே இருக்குது ஸ்டேஜ் கோச்சஸு. அண்டு பர்ச்சேஸ் அண்ட் ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஆமாம், இதெல்லாம் வேறு பண்ணலாமா அந்த கேமில்? ஓகேங்க, நம்ம அதெல்லாம் பண்ண போகிறதில்ல. இங்கே தான் மேலே காட்டுது, ஏதோ வீடு சிம்பிள் மாதிரி காட்டுது பார்த்தீங்களா அது. அண்ட் பக்கத்தில் கன் ஷாப்பும் இருக்குது. இருங்க, நான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கோச் ஏறி நம்ம இந்த ஊரை விட்டு போயிடலாம். ஏன்னா திருப்பி பார்த்தீங்கன்னா பானியோடைய மிஷன் இருக்கா? ஆமாங்க, பானியோடைய மிஷன் இருக்குது. ஸோ அதனால் நான் ஸ்டேஜ் கோச் ஏறி திருப்பி அவளுடைய ஃபார்முக்கு போயிடுறேன். அங்கே போயிட்டு அவளுடைய ஸ்டோரி ஆர்க்கை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். ரைட் ஷார்ட் கன் அப்படின்ற மாதிரி காட்டுது. ஏறி உட்காந்துப்போம். கூட்டு போடாடி. போக மாட்டேன்றான். கரெக்டாக தானே உட்காந்துருக்கேன், இல்லை தப்பாக எதுவும் பண்ணியிருக்கேனா? ஸ்டேஜ் கோச்சில் ஏறி உட்காந்துட்டேன். அவன் பாருங்களேன், தூங்குற மாதிரி தூங்கிட்டு இருக்கான். டேய், கஸ்டமர் வந்திருக்கேன்டா. எனஃப் மணி டு பே த ஜர்னியா? ஓ, என்கிட்ட மணி இல்லையா? ஓகே மக்களே, நம்ம கீழே இறங்கிப்போம். நம்மகிட்ட காசு இல்லைன்னு நினைக்கிறேன். இருங்க, பின்னாடி உட்காந்து பார்ப்போமா பட்டுன்னு. ஓகேங்க, பின்னாடி உட்காரணும் போல். ஏடா நிப்பாட்டிடு டேய். ஓகே, மணி இல்லை மக்களே, அதான் பிரச்சனை. மணி இல்லாதனால தலைவர் போக மாட்டேன்றாரு. நான் கூட வேறு எதுவும் நினச்சிட்டேன். வேறு என்ன சுற்றி பார்க்கலாம் ஆர்மடிலோ நகரத்தில்? 5 ஃபிங்கர்ஸ் ஃபில்லெட்டு. ஓகே, அதெல்லாம் ஏதோ ஒரு சைட் கேம் போல், சும்மா விளையாடுறதுக்கு. ஜென்ரல் ஸ்டோருக்குள்ளே போய் பார்ப்போமா ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு. சப்போஸ் பியர்ஸை நீங்கள் ஷிஃப்ட் ஆகிருந்தானா ரோட்ஸ் நகரத்துலேருந்து ஆர்மடிலோக்கு? இல்லை மக்களே, இது பியர்சன் கிடையாது, வேறு யாரோ ஒரு ரேபிட் ஃபுட்டு அது இது என்னமோ விற்கிறானுங்க. எதுவும் நம்ம இப்போ வாங்க போகிறதில்ல. சும்மா எப்படி இருக்குது ஷாப்ஸு, இந்த நகரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் வந்தேன். அடுத்து கன் ஷாப் இருக்குங்க எதிரிலேயே, அதையும் உள்ளே போய் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். இதெல்லாம் நான் ஃபஸ்ட் எபிசோட் அப்படின்றனால தான் நான் ஒன்று உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக பண்ணுறேன். மற்ற எபிசோட்ஸ்லாம் பண்ண போகிறதில்ல. இதுவும் அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. அண்ட் கன்ஸ்லாம் பார்த்தீங்களா, வால்கனிக் பிஸ்டலு, டபுள் பேரல் ஷார்ட் கன்னு. நம்ம ஆடியோ 2 என்னெல்லாம் பார்த்தோமோ அதெல்லாம் இங்கேயும் இருக்குது. வாங்கலாம், பொறுமையாக வாங்கலாம். இப்போதைக்கு நாட் அவைலபிள் அப்படின்ற மாதிரி காட்டுது. பண்ணுவோம். ஸோ நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன் மக்களே, இங்கே மார்ஷலோடைய மிஷன் இருக்குல்ல, அதை போய் நம்ம ஃபஸ்ட்டு எடுப்போம். அது முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வேணால் போனியோடைய மிஷன் எடுக்கலாம். மார்ஷல்ன்றது வந்து ஷெரீஃப். ஆமாம், அதே தான், ஷெரீஃப் தாங்க. ஸோ இவனுக்கு வந்து நம்ம மிஷன்ஸ் பண்ணோன்னா பில் வில்லியம்ஸனை பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி பானி சொன்னான். இதுதான் இந்த ஊரோடைய ஜெயில். எப்படி இருக்குல்ல? யாரும் இருக்கீங்களா இல்லையா? ஜாலியாக பட்டு தூங்குறான் பாருங்களேன். இந்த நகரத்தில் அந்த அளவுக்கு குற்றங்கள் நடக்காதோ, அதுவும் ஜெயிலுக்குள்ள பட்டு தூங்குறான். My name's John Marston. You wanted to speak to me. I did. இதுல எவன் ஷெரீஃப் எவன் குற்றவாளினே தெரியலையே. Why? I guess because we're both in the business of the law. இவர் தாங்க ஷெரீஃப்.
உட்கார்ந்த இடத்துலயே துப்புறான். யாரா இவன்? You that fella from the train company? No, I'm from Fort Mercer. Fort Mercer? You them one of the Williamson boys? Calm down. நம்மள வில்லியம்சன் பாய்ஸ்னு நினைச்சிட்டான். Shoot him! Come, what, you getting kicked with me, boy? What's going on here? இவன் தான்ப்பா ஷெரீஃப். இவன் ஷெரீஃபோட அல்லக்கை போல. Williamson boys. I got me one of them idiots who give marshals a bad name. Oh, no. Put your gun down. பயங்கரமா ட்ரிகர் ஆறானே இவன். You must be the man from Blackwater. Yes, sir. Listen, that dog ain't too bright, but he seems loyal. Jonah, get out of here for a minute. Yes, sir, Mr. Johnson, sir. ஏய், அவனை துப்பிட்டே இருக்கீங்க. Oh, I done seen enough of your hide around here, friend. I think there's some school children down the way you can go and frighten. Oh, hardy fucking வேற hard. லெவல் ஜானுடைய ஸ்வாக். What are you doing here, Mr. Marston? Apart from frightening my deputies. I'm here to capture or kill Bill Williamson. Okay. Can you help me? He's outside my jurisdiction. He's in the next county. இது வேறயா? Of course, Bill Williamson and his boys have tended to keep themselves away from my town. So you're happy to have him out there? Well, I ain't happy, but I also ain't suicidal. My job is to keep this town safe, not clean up all of these 3 counties. It's hard enough around here. You know, I hear you speak, and suddenly I'm reminded of how some of the people I respected most in my life had a problem with authority. What's wrong with you? Well, I'm sure you and your fine friends have enjoyed spending your time running around pursuing noble causes. My cause is to keep this town from turning into a living hell for the folks who live here. Whole world has problems, mister, and I'm here doing what I can. இவன் கடமை செய்யற மாதிரி இல்ல மக்களே. Right now, I got the railway, the people who pay my salary, trying to get me to turn a blind eye to them burning down settlements up there. I got a bunch of cattle rustlers out near Box Canyon needs shutting down. Not forgetting the gang that keeps murdering homesteaders out in the back country. And I got a bunch of hoods over in the saloon, drunk, threatening to shoot up the whole town. That's all I got today. But it's early yet. Give me a couple more days. There'll be more. அடா பாவியலா. All right, tell you what. Let's go deal with them hoods in the saloon. Then we'll discuss Williamson. சூப்பரா. சோ டீல் மேக் பண்றான் ஷெரீஃப் கிட்ட. Okay, boy. சோ ஷெரீஃப்க்கு உண்டான வர்க்லாம் நம்ம பண்ணோம்னா ஷெரீஃப் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு நினைக்கிறேன். You're a persistent little cuss, ain't you? Only when things matter. ஃபர்ஸ்ட் ஜான் ஷெரீஃப் கிட்ட ஹெல்ப் கேட்கும்போது பில் வந்து என்னுடைய ஜூரிஸ்டிக்ஷன்ல வரமாட்டான் அப்படின்ற மாதிரி சொன்னான். Saloon's this way. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டவுன்லேயே 3 பிரச்சனை இருக்குது, அந்த 3 பிரச்சனையை எனக்கு முடிச்சு கொடுத்தீங்கன்னா வேணா நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னான். ஸோ ஃபஸ்ட்டு பிரச்சனையை முடிக்கிறதுக்காக இப்போ ஜான் போயிட்டு இருக்கான். Bunch of 2-bit hoodlums, led by this fella called Walton. Goddamn road agents who prey on the stages coming in and out of town. Drivers in Armadillo spend more time with their hands in the air than on the range these days. And you're happy to let them drink in your saloon? Happy? No. But the way I figure it, better they're carousing in there than out robbing decent folk. That's an interesting approach to law enforcement. I do what I can, Mr. Marston. We ain't the government. ஸோ யாரோ வாட்ஸனுடைய கேங் ஆளுங்க பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். யாருன்னு தெரியல. இவன் தான் பார்த்தீங்கன்னா அந்த கையாள். ஸோ வாட்ஸன் கேங்குன்றது யாருன்னு எனக்கு தெரியல. பட் அவனோட கையால் மட்டும் ஒருத்தன் சிக்கியிருக்கான். இவனை அதனால் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஃபாலோ பண்ணி அவன் கேங் ஹைடவுட்டுக்கு போவான்ல, அப்போ வந்து வாட்ஸன் கேங் ஆள் மொத்தமாக காலி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓகேங்க, நம்ம அந்த ஆர்ஸை கூப்பிடுவோம். அண்ட் இவனுங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த வாட்ஸன் கேங் ஆளுங்க ரோட்டில் போகிற வர ஸ்டேஜ் கோச்சை வந்து மிரட்டி கொள்ளடிக்கிறானுங்க போல். அதனால பிரச்சனையாகுது. அதனால் ஷெரீஃப் வந்து வாட்ஸன் கேங்கையே மொத்தமாக அழிக்கணும்னு நினைக்கிறான். அதனால தான் ஜான் கூட கேட்டான், அப்புறம் எதுக்கு நீ பார்க்குள்ளே அலோவ் பண்ணுற அப்படின்னு கேட்டதுக்கு, அவனுக்கு வெளியே இருந்தானா இன்னும் தப்பு பண்ணுவானுங்க, அட்லீஸ்ட் பாரில் இருந்தால் அந்த அளவுக்கு தப்பு பண்ண மாட்டாங்க அப்படின்னு அவனோட கருத்தை சொல்கிறான். Because that ain't how the law works.
Is that right, Marshal? And alive, he can still talk. Doesn't sound like he's a man to be reasoned with. He ain't. But a few days of my hospitality and he'll be telling me what I need to know. Walton's gang's been growing fast. Outlawing's easy money for easy work. Chola Springs, Gap Tooth Ridge, these boys get around. Walton's a start, but there's plenty more where he came from. ஜான் வந்து எதுக்கு அவனை ஃபாலோ பண்ணணும், அவனை இங்கேயே போட்டு தள்ளிடலாம் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு ஷெரீஃப் பார்த்தீங்கன்னா வாட்சன் மாதிரி நிறைய ஆளுங்க இருக்காங்க, ஸோ அதனால் நம்ம இவனை உயிரோடு பிடிச்சாதான் மற்ற ஆளுங்க எங்கே இருக்காங்க அப்படின்ட்டு அவன் வாயாலேயே உண்மையை கக்க வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியல. He must be at the old Pleasance house. Probably best we take it on foot from here. ஓகேங்க, பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ அதனால் நம்ம ஹார்ஸை ஓரம் கட்டிட்டு நடந்து போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதுதான் முதல் கன் ஃபைட் மிஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஏய் பார்த்துட்டாங்கப்பா, நல்ல விஷயம்தான். ஸ்னீக் பண்ணி ஆடுற மிஷன் கிடையாதுல்ல. ஓகே மக்களே, முதல் கன் ஃபைட்டு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நம்ம தேடுற ஆள் அந்த முன்னாடி இருக்க வீட்டில் இருப்பான்னு நினைக்கிறேன். ஆமாங்க, அதனால் நம்ம முன்னாடி புஷ் பண்ணி ஓட சொல்கிறான் மார்ஷலு. அதனால் ஓடி போய் இந்த இடத்துல கவர் எடுத்துப்போம். முதல் அடி மண்டையிலே வைப்போம். வரமாட்டேங்குதுப்பா, கவர்லேருந்து அடிக்க முடியல. ஆமாங்க, கவர்லேருந்து அடிக்க முடியலையே. என்னடா இது? ஆஹா, முதல் மிஷனே செத்துருவோம் போலயே. ஏன் கவர்லேருந்து அடிக்க முடியல? இங்கே பாருங்கள், கவரில் தான் நிற்கிறேன். புல்லட்ஸ் அவங்க மேலே பட மாட்டேங்குது. இப்போ படுது. கொஞ்சம் பின்னாடி வந்து அடிக்கணுமோ? கவரில் அப்படியே ஒட்டிட்டு எனக்கு தெரியலங்க. நான் கவர்லாம் யூஸ் பண்ணல, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே ஆடுறேன். இதுக்கு எதுக்குடா நான் கவரில் நிற்கணும்? எனக்கு தெரிஞ்சு அதுதான் நினைக்கிறேன். கவரில் ஒட்டி இருந்தால் புல்லட் வந்து எனிமி மேலே பட மாட்டேங்குது. கவரை விட்டு கொஞ்சம் பின்னாடி இருந்து அடிச்சோன்னா கரெக்டாக படுது. அதுக்கு நம்ம இப்படியே ஆடிட்டு போயிடலாம். அவ்வளோதாங்க, எல்லாமே செதற விட்டாச்சு. அண்ட் வாட்சன் எங்கே இருக்கான்? உள்ளே இருக்கான் மக்களே, வீட்டுக்குள்ளே தான் இருக்கான். இப்போ இவனை உயிரோட பிடிக்கணும்னா எப்படி? டெட் ஆர் அலைவ். சுட்டேன். ஆக்சுவலாக டெட் ஆர் அலைவ் கேப்சர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து நான் பட்டன் போட்டேன். Don't you check in with me next time you're in town? I don't want to be no policeman, Marshal. Nor did I, my friend. I can promise you that. I'll see you soon, Mr. Marston. ஸோ மார்ஷலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம முதல் ஹெல்ப்பை பண்ணியாச்சு. இன்னும் 2 பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னான். டவுனில் ஏதோ கேட்டில்ஸ் நடத்துகிறவங்க கிட்ட சம்திங் யாரோ பிரச்சனை பண்ணுறாங்க, அதை டீல் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொன்னால். அதுக்கப்புறம் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் யாரோ பிரச்சனை பண்ணுறாங்க, அதையும் நம்ம டீல் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஸோ மணி பார்த்தீங்கன்னா $20. இவ்வளோ நேரம் $0 இருந்ததுங்க ஜான்கிட்ட. அப்போனா நம்ம வேறு வழியே இல்லை, இந்த மாதிரி இவங்க லூட் அடித்து தான் மணியை ஏற்றணும். ஃபேமும் பார்த்தீங்கன்னா ஒரு மிஷனுக்கு ஏறுது பாருங்களேன். ஃபேம் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்றது எனக்கு சீரியஸ்லி தெரியல. அண்ட் இந்த கேம்லேயும் பார்த்தீங்கன்னா ஹானர் சிஸ்டம் இருக்குது. இப்போ ஹானர் மைனஸில் போயிருக்கு. ஸோ மைனஸில் இருந்தால் எப்படி கேம் வேறு மாதிரி ப்ளே ஆகுமா, ப்ளஸில் இருந்தால் வேறு மாதிரி ப்ளே ஆகுமா, அதுவும் எனக்கு தெரியல. நம்ம முதல்ல என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் லூட் அடிச்சுப்போங்க. நம்மளுக்கு தேவை காசு பணம் தான். சீனடா இந்த பெட்டியில் பார்த்தீங்கன்னா $38 $62 ஆகிடுச்சு. இந்த மாதிரி எல்லாவனையும் லூட் அடித்து ஒரு $100 பட்டுன்னு கொண்டு வந்துட்டேன்னு வைங்களேன், வேறு லெவலில் இருக்கும். மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஜான்கிட்ட இருந்த $25,000 என்னாச்சு? பிளாக் வாட்டரில் இருந்து கொள்ளடிக்கப்பட்ட பணத்தை வந்து கடைசியாக டச் கிட்ட இருந்து லூட் அடிப்பான். அந்த பணத்துக்கு என்ன ஆச்சு அப்படின்றதுக்கு எனக்கு தெரியல. மேபி ஸ்டோரி ப்ராக்ரஸ் ஆக தெரியுமா என்னன்னு தெரியல. பார்ப்போம் மக்களே. அண்ட் இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா பானியோடைய மிஷனும் இருக்குது, மார்ஷலோடைய மிஷனும் இருக்குது, பண்ணலாம். அண்ட் இப்போ டென்ட் போடுறது எப்படி அப்படின்றத சொல்லி தருது. அதாவது கேம்ப் போட்டு ஒரு டெஸ்டினேஷன்லேருந்து இன்னொரு டெஸ்டினேஷன் போகிறதுக்கு எப்படி அப்படின்ட்டு. சூப்பருங்க. ஸோ ரெட் டெட் ரிடெம்ப்ஷன் 2ல் வந்து ஃபாஸ்ட் ட்ராவல் இருக்கும் தெரியுமா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆடிஆர் 1லையும் இருக்குது போல். அதை தான் போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ ஒரு நிமிஷம் இருங்க, திருப்பி ட்ரை பண்ணி பார்க்குறேன். அவ்வளோதாங்க, கேம்ப் போட்டான். ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம ஈஸியாக ஃபாஸ்ட் ட்ராவல் பண்ணி போயிடலாம்னு நினைக்கிறேன். எப்படி போகிறான் அப்படின்றத பார்ப்போம். சேவும் இங்கே பண்ணிக்கலாம், வேறு லெவல்ரா. அவுட்ஃபிட்டும் சேஞ்ச் பண்ணலாம். நான் இப்போ ஜஸ்ட் ட்ராவல் டு டெஸ்டினேஷன் அப்படின்ற ஆப்ஷனை கொடுக்குறேன். என்ன வருதுன்றதை பார்ப்போம். ப்ரீவியஸ் டெஸ்டினேஷன் மேப்பில் மார்க் பண்ணியிருக்கணுமா? இல்லை, ட்ராவல் டு ஆர்மடில்லோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்துட்டாங்க. சீன மக்களே,
ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போது 2 மிஷன்ஸ் காட்டுது. ஒன்று வந்து ஷெரீஃப்து, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பானிது. அது வந்து நான் இந்த எபிசோடில் பண்ண போகிறதில்ல. இந்த எபிசோடு இதோட முடிச்சுப்போம். ஃபஸ்ட்டு ரெட் டெட் ரெடெம்ப்ஷன் ஷார்ட்டாகவே ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் கேம் போகிற போக்கில் கொஞ்சம் லாங் எபிசோடெலாம் போக ஆரம்பிக்கிறேன். என்னமோ சவுண்டு கேட்குது. என்ன சவுண்டு கேட்குது? ஒரு மாதிரி கூச்சல். என்னடா பண்ணுறீங்க? யாரா நீங்களா? யாரா நீங்கள்? அங்கே பாருங்களேன், ஒருத்தனை தரன்னு கெட்டி சித்திரவதை பண்ணி இழுத்துட்டு போகிறானுங்க. பாவீங்களா, உண்மையான அவுட்லாஸாக இருப்பாங்க போல். ரைட்டு மக்களே, இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். எப்பயும் சொல்கிற மாதிரி தான், பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தெரிவிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர் மக்களே.